இதுவரைக்கும் 100 படங்களுக்கு மேல இயக்குனரா பணியாற்றிருந்தா கூட எம்ஜிஆர் வச்சு பாலச்சந்தர் ஒரு படம் கூட இயக்குனதே கிடையாது. ஆனா எம்ஜிஆரோட ஒரே ஒரு படத்துக்கு வசனம் மட்டும் எழுதியிருந்தாரு. தெய்வத்தாய் தான் அந்த திரைப்படம். ஆனா இந்த படத்தை இயக்கியிருந்தது பி மாதவன் அப்படிங்கிற இயக்குனர் தான். இந்த இயக்குனர் எம்ஜிஆர் வச்சு இயக்கிய ஒரே படமும் இதுதான். பாலச்சந்தர் இயக்கத்துல வெளிவந்த சிந்து பைரவி படத்துல தன்னோட கதாபாத்திரத்துக்காக சுகாசினிக்கு இந்திய அளவுல சிறந்த நடிகைக்கான விருது கிடைச்சது. இளையராஜாக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதும் கிடைச்சது. கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் இணைஞ்சு நடிச்ச கடைசி திரைப்படம் பாலச்சந்தரோட நினைத்தாலே இனிக்கும் தான். ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி அடையல. பாலச்சந்தர் வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு நடத்திய முதல் திரைப்படமும் இதுதான். அதே போல பாலச்சந்தர் இயக்கத்துல ஜெயலலிதா நடிச்ச ஒரே திரைப்படம் மேஜர் சந்திரகாந்த். பாலச்சந்தருக்கு 1987 பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. 2010 தாதா சாஹேப் பால்கே விருதும் கிடைச்சது. வயோதிகம் காரணமா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாலச்சந்தர் 2014 டிசம்பர் 23 இயற்கை எழுதிட்டாரு.